டேய் ரொம்ப தேங்க்ஸ்ரா, நீ மட்டும் இல்லைனா நான் அவ்வளோதான்டா. பரவாயில்லடா. டேய் எப்படி அவங்க எல்லாரையும் தனியால அடிச்ச? அப்படியே சும்மா அச்சேன்டா. டேய் உண்மையை சொல்றா. இதோ இந்த மாட்டு மந்திரக்கல்லை வச்சுதான்டா. எங்க கொடு. அப்போ மந்திரக்கல்லாம் உண்மைதானா? அப்படி இல்லை, இது வேற. எப்படி அது உனக்கு கிடைச்சது? அந்த பேய் வீடு இருக்குல்ல, அதுக்குள்ள நான் போனேன்டா. என்ன வேணுமோ கேளு. இதான் நடந்தது. என்னடா ஏதோ சினிமா கதை கேட்குற மாதிரி இருக்கு. சரி மற்ற மந்திரக்கல்லாம் எங்கடா? அதை ஏன்டா கேட்குற? எங்கள் அம்மா மந்திரக்கல்லாம் குப்பைன்னு நினச்சி குப்பை தொட்டியில் தூக்கி போட்டாங்கடா. நானும் பக்கத்தில் இருக்க எல்லா குப்பை தொட்டியும் தேடி பார்த்தேன். ஆனால் கிடைக்கவே இல்லை. இப்போ எப்படா கண்டுபிடிக்க போற? தெரியல. இப்போ அந்த மந்திரக்கல் யார்கிட்ட இருக்கோ, ஏதாவது நல்லவங்க கிட்ட கிடைச்சா பரவாயில்ல, ஒருவேளை கெட்டவங்க கிட்ட கிடைச்சா மந்திரக்கல் ஒர்க் ஆகணும் அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். நான் வேணா ஒரு ஐடியா தரவா? சொல்றா. இல்லை, நான் நிறைய சினிமாவில் பார்த்துருக்குறேன். சிசிடிவி வச்சு தான் பொருள்லாம் கண்டுபிடிப்பாங்க. வேணா நம்ம அப்படி ட்ரை பண்ணலாமே. டேய் சூப்பர்ரா. வா வா வா, இப்பயே போய் பார்க்கலாம். போலாம் போலாம். சொல்லுங்கப்பா. ஆன்ட்டி, எங்கள் ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட், இந்த குப்பையெல்லாம் எங்கே போகுதுன்னு ட்ராக் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அந்த சிசிடிவி பார்ப்பேன் ஆன்ட்டி. ஆமாம் ஆன்ட்டி. படிக்கிறதுக்குன்னு சொல்றீங்க, சரி போய் பாருங்க. தேங்க்ஸ் ஆன்ட்டி. டேய் இந்த கேமரா வைடா. டேய் நேற்று எத்தனை மணிடா இருக்கும்? நேற்று சாயந்தரம் ஒரு 3:30 மணி இருக்கும்டா. டேய் ஆன்ட்டி வராங்க, குப்பைக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டாங்கடா. குப்பைக்காரங்கள் எடுத்துட்டு போறாங்கடா. சரி வா, வேற வீட்டுக்கு போய் பார்க்கலாம். டேய் இந்த வீட்டில் சிசிடிவி இருக்குடா, வாடா. ஆன்ட்டி, எங்கள் ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட். டேய் சீக்கிரம் போடுறேன்டா. டேய் குப்பைக்காரங்கள் வராடுறா. வந்து மந்திரக்கல் டப்பாவை குப்பை தொட்டியில் போடுறாரு. இதுல இருந்து எங்கடா போயிருக்கோம்? டேய் அங்க போடுறா. யார்டா இவன்? மந்திரக்கல் டப்பாவை மட்டும் கரெக்டா எடுக்கிறானா? கண்டிப்பா பிளான் போட்டு தான்டா எடுக்கிறான். டேய் அவனை பார்த்தா நம்ம வயசு பையன் தான்டா இருக்கு. ஆமாண்டா, நம்ம கிளாஸ் பையன் தான்டா எவனோ எடுத்துருக்கணும். என்னடா சொல்ற? ஆமா. சரி விடுறா, நாளை ஸ்கூல்ல போய் பார்த்துக்கலாம். நம்ம ஸ்கூல் பையன் தான் எப்படா சொல்ற? நான் இதுவரையும் மந்திரக்கல்ல 2 இடத்துல மட்டும் தான்டா யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று ஸ்கூலு, இன்னொன்று அன்னைக்கு ஒரு நாள் கிரவுண்டில். எனக்கு தெரிஞ்சு கிரவுண்டில் யாரும் பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லைடா. ஆனால் ஸ்கூலில் அப்படி இல்லை. ஆமாண்டா கரெக்டா. டே வெற்றி, உடனே ஆஃபீஸ் ரூம் போ, அங்கே அட்டெண்டன்ஸ் இருக்கும். அதில் நேற்றும் இன்னைக்கும் யார் ஆப்சென்ட்னு பார்த்து உடனே என்கிட்ட வந்து சொல்டா. நீ சொன்ன நான் ஏன்டா செய்யணும்? நம்ம கிளாஸ் மிஸ் தான்டா உன்னை பார்த்துட்டு வர சொன்னாங்க. அப்படியா? சரி சரி, சீக்கிரம் பார்த்துட்டு வந்து உடனே சொல்லு. என்னோட கெஸ் கரெக்ட்னா அவன் கண்டிப்பாக என்னை தேடி வருவான். என்னடா சொல்ற? அவன் ஏன்டா உன்னை தேடி வரணும்? வேற எதுக்கு? இந்த மாட்டு மந்திரங்களுக்கு தான். டேய் எனக்கு வயிற்று கலக்குதுடா, நான் அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்டா. டேய் லீவ் போட்டது வேற யாரும் இல்லை, உன் ஃப்ரெண்டு சுப்பு தான். சுப்புவா? ஆமாம், அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு போங்க, இன்னைக்கு உங்களுக்கு லீவு. ஏன் மேம்? நம்ம ஸ்கூல் மாடியில் கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ பேய் இருக்கு, அது நம்ம பிரின்சிபல் மேம் போட்டு அடிச்சிட்டு இருக்கு. பாம்பு மந்திரக்கல். உன் ஃப்ரெண்டு அஸ்வினும் டாய்லெட் போகும்போது அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டான். நமக்கு வேறு வழி இல்லை, உடனே அஸ்வினை போய் காப்பாற்றணும். அஸ்வினே!
ஆமா டேய் அவன் பாம்பு மந்திரங்கள் வச்சிருக்கான்டா. தெரியுது. டேய் என்ன எப்படியா காப்பாத்திடுறா. சாவுடா. டேய் மந்திரங்களை குடுறா, அவனை போய் நான் அடிக்கிறேன்டா. இந்தாடா. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்லடா. டேய் அஸ்வினே. சாரிடா ஹரி. டேய் என்னடா ஆச்சு? உட்கார்றா. இந்தா தண்ணி குடி. உன்னை எவ்வளவு நம்பின, ஏன்டா இப்படி பண்ண? ஏண்டா உன் மாமன் துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தான்னு சொல்லுவான், அதை நான் அப்படியே நம்பணுமா? நான் அன்னைக்கே கண்டுபிடிச்சேன் உன்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் மந்திரங்கள் தானே. அப்புறம் நானே ஆளுங்களை செட் பண்ணி என்னை அடி வாங்குற மாதிரி செட்டப் பண்ணேன். அந்த வலையில நீ மாட்டிக்கிட்ட. இருந்தாலும் அந்த மந்திரங்களை ஒன்றிருந்து எப்படி எடுக்கிறேன்னு தெரியாமலே இருந்தது. அப்பதான் எனக்கு ஒரு கால் வந்தது. டேய் நீ ஹரிஷ் வச்சிருக்க டப்பாவை பத்தி பேசிக்கிட்டே இருப்பல, ஆமா. அது அவங்க அம்மா எடுத்து குப்பைக்காரங்கிட்ட கொடுக்குறாங்கடா. அப்படியா? யாருக்கும் தெரியாம அந்த டப்பாவை எடுத்து வைடா. இதான் நடந்தது. இப்போ மொத்த மந்திரங்களும் எங்க கிட்ட தான் இருக்கு. என்னது கேட்கல? நம்ம கிட்ட இருக்கா? என் கிட்ட இருக்கு. பாம்பு மந்திரங்கள் எப்படி அர்த்தம்? இருந்தாலும் அந்த மந்திரங்களை ஒன்றிருந்து எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமலே இருந்தேன். பாம்பு மந்திரங்கள் எப்படாத்த? டேய் உன் கையில முதல் கால மந்திரங்கள் இருக்கான்னு பாரு. இது எப்படி? டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய் ஐயோ அவசரப்பட்டோமே. மந்திரக்கல்லாம் மூடிட்டு வீட்டிலே வச்சிருந்துருக்கலாம். தேவையில்லாம ஸ்கூலுக்கு கொண்டு போய் இப்படி எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். ஐயோ என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. என்னடா ஆச்சு? நீ பேசாதம்மா, எல்லாம் உன்னால்தான். மந்திரக்கல்லோட பாவம் தெரியாம தூக்கி குப்பையில போட்டேன். 10வது படிச்சுட்டு இன்னும் மந்திரக்கல்லு ஜீபுமா பென்சில் போடா பைத்தியக்காரா. கார்ட்டூனை பார்த்துட்டு எப்படி கேட்டு பைத்தியக்காரனா? நம்ம பண்ண தப்பால இப்ப எல்லா மந்திரங்களும் சுப்பு கிட்ட இருக்கே. அந்த மந்திரக்கல்லாம் வச்சு சுப்பு என்ன பண்ண போறானோ? இந்த எலி மந்திரக்கலை வச்சு
இந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்து பார்ப்போம். ஏய், எப்படி இருக்க? ஏய், நான் நல்லா தான் இருக்கேன். நீ தான் பார்க்க காம்பியா இருக்க. என்ன நெக்கலா? ஆமா, நான் நக்கல் தான். என்ன இப்போ உன்ன இந்த டிராகன் அன்னைக்கு உங்க அப்பா வயிற்றுல இருந்து காசு எடுத்தியா? சொல்லவா, சொல்றா. இந்த சாப் நினைச்சாலே பயமா இருக்கு. டேய் அந்த வள்ளி சீரியல் கொஞ்சம் வைடா. சரி தாத்தா. தாத்தா, இவ்வளோ முடி வளர்த்துருக்கீங்க, எப்போ வெட்ட போறீங்க? எங்கப்பா சாமிக்கு வேண்டியிருக்கேன், அடுத்த மாதம் போய் கொடுத்துடலாம். ஓ சுபு, கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வாடா. மா போமா, கால்லாம் வலிக்குது, வேற யாராச்சும் அனுப்பிவிடு. இந்த வயசில் கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு நான்லாம் அந்த காலத்தில் சென்னையிலேருந்து பழனி வரைக்கும் நடந்தே போவேன். 15 வயசில் தெருமுனையில் இருக்கிற கடைக்கு போகிறதுக்கு கால் வலிக்குதான். இந்த காலத்து பசங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. டேய் சுபு, போயிட்டு வாடா. அடச்சே, நம்ம கிட்ட தான் மந்திரக்கல் இருக்கே, மறந்தே போயிட்டேன். இந்தாமா. அதுக்குள்ள போயிட்டு வந்துட்டியா? ம். சுபு, துணி காய போடணும். இந்த துணி பக்கெட்டை மட்டும் எடுத்துட்டு போய் மாடியில வைடா. மா, கை வலிக்குது, என்னால வெயிட்லாம் தூக்க முடியாதுமா. இந்த வயசில் கை வலிக்குதான். நான்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் என் காதில் கேட்கணும்னு இருக்கு. என்ன பண்ணுறது? சீக்கிரம் வாடா சுபு. இரு தாத்தா, உனக்கு இருக்கு. மந்திரக்கல் ஆட்டையை போட்டு பால் வாங்கிறதுக்கும் துணி தூக்கத்துக்கும் தான் யூஸ் ஆகுது. சை, வாடா, இப்போ நான் வலிக்குது. போயிட்டு தின்னுட்டு தூங்கு. இந்த டிராகன் மந்திரக்கல் வச்சு முடிச்சிடலாமா? வேணாம், 1000 தான் இருந்தாலும் அவர் நம்ம தாத்தா. குரங்கு மந்திரக்கல் பேசாம உருவத்தை மாத்தி மண்டையில கொட்டலாமா? பன்னி மந்திரக்கல் இதை வச்சு பொசுக்கிடலாமா? நாய் மந்திரக்கல் இதை வச்சு தாத்தா வயசை குறைச்சிடலாம். அப்பதான் தெரியும் அவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு. தாத்தா, வரீங்களா? புஷ்அப் சேலஞ்ச் வச்சுக்கலாம். புஷ்அப் சேலஞ்சா? நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியே. முடியலன்னா விடுங்க. டேய் சுபு, மதியான நேரத்துல வீட்டுக்குள்ள திருட வந்துட்டேன்டா. எங்கடா இருக்க? ஐயோ, மந்திரக்கல் வேற ரூம்ல இருக்கே. மந்திரக்கல். எஸ், செத்தடா. இதோ வரேன். கீழே இல்லடா, மேல இருக்கானா, போய் பாரு. ஏய் தாத்தா, எவ்வளோ காசு வச்சிருக்க? இப்போ வாங்கடா. தாத்தா, நாடா இப்போ போடுவோமா சேலஞ்சு? தாத்தா என்னாச்சு? என்னன்னே தெரிலடா, வயசு கொஞ்சம் இறங்கின மாதிரியே இருக்கு. நான் போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், சேலஞ்சுக்கு ரெடியா இரு. இவன் என்னானா? டேய் டேய்,
செத்துட்டானா? இது என்ன கல் இருக்கட்டும். தாத்தா வயசுல பெரியவங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்றா. ம் சரி. 1 2 3 4 5 6 7 8 9 10. தாத்தா 10 11 தான் வின்னு. தாத்தா 6 பேக்ஸ் ஆர்ம்ஸ் சம தாத்தா. தாத்தா பாத்து. என்ன ஒரு கையில பண்றாரு? இருபத்தி 21 22 23 84 85 86 101 102 169 170 170 தாத்தா. மாஸ் காட்டுறீங்க தாத்தா. இது என்னடா மாசு? என்ன தாத்தா இப்படி தாவறாரு? சின்ன வயசுல குரங்க விட மோசமா இருப்பாரு போலயே. ஏ தாத்தா சாரி தாத்தா, தெரியாம பேசிட்டேன். நீங்க தான் தாத்தா மாசு. சரி தாத்தா வாங்க உள்ள போலாம். ஐயோ நான் நிக்க முடியல. ஐயோ அப்பா. தாத்தா வாங்க அப்படியே ஏந்திருங்க. தாத்தா என்னாச்சு? தெரிலப்பா, திருப்பி வயசு ஏறின மாதிரி இருக்கு. பா நல்ல வேலை, யூத்து தாத்தா டேஞ்சர் தான் போல. நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. சுப்பு வருவானா? மந்திரக்கல்லாம் எடுத்துட்டு வருவானா? ஒன்றும் புரியலையே. நாளைக்கு ஸ்கூலுக்கு இந்த ஆட்டு மந்திரங்களை கொண்டு போயிட்டு கூடு விட்டு கூடு மாறலாம். நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் பிரச்சனை தான். ஒன்று பண்ணலாம். மந்திரக்கல் எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேயே போவோம். அந்த பாக்ஸ் இங்கே இருக்கு. சார் இருக்கீங்களா? ஏ பேயே. பேய்லாம் இல்ல, நம்மளுக்கு மந்திரக்கல்லாம் குத்துருக்கு. அதனால நல்ல பூதம் தான். நல்ல பூதம், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், ப்ளீஸ் வா. அந்த மந்திரக்கல்லாம் தொலைஞ்சிச்சு. எனக்கு இன்னொரு வாட்டி அதே மாதிரி மந்திரக்கல் வேணும், தருவியா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? நீ அப்படி விடுதலை பண்ண, அதனால கொடுத்தேன். சும்மாலாம் கொடுக்க முடியாது. ஆனா இப்ப அந்த மந்திரக்கல் நான் தொலைச்சிட்டேனே, இப்ப அதனால ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அது என் பிரச்சனை இல்லை, நீ தான் பார்த்துக்கணும். போய் மந்திரக்கல் எப்படி காப்பாத்துறதுங்கிற வழியை பாரு. நான் கிளம்புறேன்.
இன்னைக்கு ஸ்கூலுக்கு எந்த மந்திரங்கள் எடுத்துகிட்டு போகலாம்? ஆட்டு மந்திரங்களை மட்டும் எடுத்துகிட்டு போவோம். மீதியெல்லாம் பத்திரமா இங்கே எங்கேயாவது ஒழிச்சு வச்சிடலாம். For every action, there is an equal and opposite reaction. பார்த்தேன். ஏய் ஹாய். வேற வழி இல்ல. டேய் சுபு, அந்த மந்திரக்கல்லை என்கிட்டயே குத்துடுறா ப்ளீஸ்ரா. மந்திரங்களா? என்ன மந்திரங்கள்? ஏய் விளையாடாதடா, அது விளையாடுற பொருள் இல்லடா. போடா டேய், போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. போடா ப்ளீஸ்ரா சுபு. போறியா இல்ல பன்னி மந்திரங்களை எடுத்து கண்ணிலே பொசுக்கட்டுமா? டேய் சுபு, நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இரு, இந்த பன்னி மந்திரங்களை எடுத்து டேய் கண்ணிலே. போடா போடா. ச்சே, என்ன பண்ணி இவங்கிட்ட அந்த மந்திரக்கல்லை வாங்குறது? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டீங்களா? மிஸ் படிச்சோம் மிஸ். எஸ் மிஸ். டெஸ்டா? என்ன சுப்பு, இன்னைக்காவது படிச்சிட்டியா இல்லை எப்பவும் போல இன்னைக்கும் முட்டை மார்க் தானா? படிச்சிட்டேன் மிஸ். பார்க்குறேன். டெஸ்ட் முடிஞ்சதும் எல்லாத்துக்கும் உடனே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். உடனே கரெக்ஷன் பண்ணியா? சூப்பர். ஒரு பெஞ்சில் ஒருத்தர் மட்டும் உட்காருங்க. ஓகே மிஸ். கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துக்கும் வந்துருச்சுல, எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒண்ணுமே தெரியலையே. டேய் சூர்யா, டேய் என்னடா? காமிடா. டேய் உனக்கு காமிச்சா எனக்கு எழுதையும் பார்த்தாரா? போடா. எப்படியும் நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போற. நான் பாஸ் பண்ற அளவுக்காவது காமிடா. நீ உடம்புல இருந்து வந்துட்டனா? அடடடடா, ஐயோ செம்மையா இருக்கே. எங்க போறது? யார் உடம்புல போலாம்? என்கிட்ட தான் மந்திரங்கள் இருக்கு, கொடுக்க மாட்டேனே. நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? எப்படே 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 எப்படே. ஐயா டேய் சுப்பு, நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துடா. யாராலும் தடுக்க முடியாதுடா. ரெடி 3 2 1 போறா. வாவ், என்னால நம்பவே முடியல. இப்போ வேற உடம்புல இருக்கேன் நானு. என்ன சடனா ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரி, நம்ம டெஸ்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். டேய் சூர்யா ப்ளீஸ்ரா. டேய் எனக்கே ஒண்ணும் தெரியாது பா. உனக்கு தெரியாது, இதை நான் நம்பணும். நானே புக்கை பார்த்து தானே எழுத போறேன். என்ன சொல்றான் இவன்? உண்மையாலே புக்கை பார்த்து தான் எழுதுறான். டேய் சூர்யா, எனக்கு கொஞ்சம் காமிடா. முடியாது. மவனு நீ காமிக்கல, மிஸ்கிட்டே சொல்றேன். சொல்லிக்கோ. மிஸ், சூர்யா புக்கை பார்த்து எழுதுறா மிஸ். மாட்டி விட்டான். சூர்யா புக்கை பார்த்து எழுதுறான். இதை நான் நம்பணுமா? பா, உண்மையா புக்கை பார்த்து எல்லாம் நம்ப மாட்டாங்க யாரும். ஆமா. எக்ஸாம் எழுது. லாஸ்ட் 5 minutes. டைம் ஆயிடுச்சு, நம்ம உடம்புக்குள்ள போக வேண்டியதுதான். 3 2 1. அப்பா அடி முடிச்சிட்டேன். வா, எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதி வச்சிருக்கான். என்ன உடம்பு ஏதாவது சரியில்லையா? இவ்வளோ எழுதுன மாதிரி இருந்தது. டேய் சூர்யா, நீ வேற லெவல்ரா. டைம் அப். எல்லாரும் பேப்பர் கொண்டு வாங்க. போச்சு. செத்தோம். ஓகே மிஸ். ஹரிஷ், ஃபர்ஸ்டே நானா? மிஸ்
என்னடா ஒண்ணுமே எழுதல? மிஸ் அது வந்து மறந்துட்டு மிஸ் நாளைக்கு வரமா உன் பேரண்ட்ஸை கூட்டு வா. ஓ சூர்யா நீ வாடா. ஐம்பதுக்கு 15 மார்க் தான். என்னாச்சுடா உனக்கு? ஒண்ணுமே ஒழுங்கா எழுதல. உடம்பு சரியில்லை மிஸ், சாரி மிஸ். அப்படியா? சரி ரெஸ்ட் எடு, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். இந்தா சுப்பு நீ வாடா. மிஸ் எப்படியும் ஃபெயில் தான் ஆக போற. ஏய் சூப்பர்ரா. ஸ்டூடெண்ட்ஸ், சுப்பு 50க்கு 49 மார்க் எடுத்திருக்கான். இவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க். யாருக்கிட்ட? தேங்க்யூ மிஸ். இதே மாதிரி எப்பவுமே படிச்சா நல்ல மார்க் எடுக்கலாம்ல. இந்தா ஆல் தி பெஸ்ட், நல்லா படி. ஓகே மிஸ். என்ன பண்ணலாம்? எப்படியாவது அவன் கிட்ட இருந்து அந்த மந்திரக்கல் எடுத்தே ஆகணுமே. ஐடியா. ஹலோ ஹரிஷே, சாரிடா, மந்திரக்கல்ல பார்த்த உடனே ஏதோ அல்பாசில பண்ணிட்டேன். அதெல்லாம் விட்றா, இப்போ நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு. ஓகேடா, நான் பாத்துக்கிறேன். ஹலோ யாழினி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? டேய் சுபு, இந்த வாட்டி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடா. ஹரிஷே, சாரிடா, மந்திரக்கல்ல பார்த்த உடனே ஏதோ அல்பாசில பண்ணிட்டேன். அதெல்லாம் விட்றா, இப்போ நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு. ஓகேடா, நான் பாத்துக்கிறேன். ஹலோ யாழினி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? டேய் சுபு, இந்த வாட்டி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடா. டேய் ஹரிஷே, நான் சொன்னமே பண்ணிட்டல. நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன்டா. என்ன இவன் கால் பண்றான்? டேய் சுப்பு. என்ன அஸ்வினே, ஜாலியா இருக்க போல. மவனே, நீ மட்டும் என் கையில கிடைச்சேன்னு வை. என்ன பண்ணுவ? மவனே, நான் இருக்க கோவத்துல உன்னை அடிச்சு தொங்க விட்டுருவேன்டா. ஓ, முன்னாடிமே உன்னை பார்த்து அண்ணா அடிக்காதீங்கன்னா பயமா இருக்குன்னு அப்படின்னு பயப்படுவேன் நினைச்சியா? பைத்தியக்காரா. ஐயோ, மந்திரக்கல்லாம் என்கிட்ட தான் இருக்குது, தெரியும்ல? தெரியும்டா, தெரிஞ்சேதான் பேசுறேன். ஓ, அவ்வளவு தைரியமா? மாட்டு மந்திரக்கல்லாம் யூஸ் பண்ணாதான் உனக்கு புரியும் போல. மாட்டு மந்திரக்கல் என்ன, இருக்கிற மொத்த மந்திரக்கலையும் யூஸ் பண்ணிக்கிறா. ஆனா நான் இருக்க கோவத்துக்கு உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஏய் குண்டா, வெறி ஆவது எனக்கு. ஒழுங்கா காலை கட் பண்ணிட்டு ஓடி போயிடு. போடாடே போடா, திருட்டு பையலே, திருட்டு பையா, திருட்டு பையா, திருட்டு பையா, திருட்டு பையா. டேய், இதுக்கு போய் பிச்சை எடுக்கலடா. அம்மா தாயே, அம்மா பிச்சை போடுங்கம்மா. திருட்டு பையா, திருட்டு பையா, திருட்டு பையா. டேய், நீ ஒரு ஆம்பளையா இருந்தா நாளைக்கு கிரவுண்டுக்கு வாடா. நான் வந்துருவேன், நீ ஆம்பளையா இருந்தா வா. மாமனை செத்தல நீ நாளைக்கு. ஐயோ, அவசரப்பட்டு எங்களாம பேசிட்டோமே. மச்சான், ரொம்ப பயமா இருக்குதுடா. பயப்படாதடா, பாத்துக்கலாம். எப்படா பயப்படாம இருக்க சொல்ற? அவங்கிட்ட வேற எல்லா மந்திரங்களும் இருக்குது. நான் வேற பேசின பேச்சுக்கு சாரி கூட சொல்ல விட மாட்டான். டிராகன் மந்திரங்களை வச்சு பொசுக்குனாலும் பொசுக்கிடுவான். நீ தானே மச்சான் எப்படியா காப்பாத்துனா? நீ எப்படி காப்பாத்துவா? உன்கிட்ட தான் ஒரு மந்திரங்களுமே இல்லையே. டேய், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. எதா ஆச்சுனா நீயா பாத்துப்ப. எனக்கு தங்கச்சி வேற இருக்கிறாள், கல்யாணம் வேற பண்ணி. உனக்கு என்னடா, நீ பேசுனா நான் பேசிட்டேன். உன்னையா பண்ணுவா? என்னதான் மந்திரங்களை வச்சு பொசுக்க போறா? டேய், அங்க என்னடா பாத்துட்டு இருக்கற? யாழினி வரேன்னு சொன்னா மச்சான், காணும். யாழ்னியா? டேய் மச்சான், அங்க வர பாருடா. அட, ஓகேவா?
ஐ யாழ்னி. ஹலோ யாழ்னி. வணக்கம். ஹாய் கரெக்டாக இருக்கும். ஹாய் யாழ்னி. சுபு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ? நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் சொல்லு. சுபு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? நீ கேட்டா நான் பண்ணாம இருப்பேனா? சொல்லு, கண்டிப்பா பண்றேன். நம்ம ஸ்கூல்ல ஆனுவல் டே வரப்போதுரா. மிஸ் என்ன டான்ஸ் ஆட சொன்னாங்க. நீயும் வரியா? நம்ம பேரா ஆடலாம். யாழ்னி கண்டிப்பா நம்ம ஆடலாம். ஹேய் தேங்க்ஸ்டா. அப்போ நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துரு, மிஸ் கிட்ட பேசிடலாம். நாளைக்கா? நாளைக்கு வரட்டுமா? ஏய் நாளைக்கு தான்டா லாஸ்ட் நாள், இல்லைன்னா மிஸ் எனக்கு வேற பேர் போட்டுருவாங்கடா. அப்படியா? சரி ஓகே, நான் வரேன். ஏய் சூப்பர்ரா. ம். அப்புறம் யாழ்னி, எதுக்கு அப்படி சொல்ல சொன்ன? அது வந்து சுபு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டேன், லீவ் போட போறேன்னு சொன்னா. நீ இப்படி சொல்லிட்டல, இப்போ கண்டிப்பா வருவான் பாரு. சரி சரி ஓகே. சரிடா, எனக்கு ஸ்கூல் டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஏன்டா நீங்க வரலையா? இல்ல, எனக்கு ஃபீவர், நான் வரல. நீடா? நான் வரேன். அவன் வந்தானா சாரின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இரு. அதுக்குள்ள நான் வந்துடுறேன். போலாமா யாழ்னி? அப்புறம் யாழ்னி, நீ எப்படி இவ்வளவு அழகா இருக்க? சொல்லணுமா? டேய், இப்படி மாட்டி விட்டு போறியடா. புலி மந்திரங்கள் இதை யூஸ் பண்ணா நல்லவனை ஒருத்தன் ஆயிடலாம், கெட்டவனை ஒருத்தன் ஆயிடலாம். நல்லவனை யாழ்னி கிட்ட அனுப்பிடலாம், கெட்டவனை அஸ்வின் கிட்ட அனுப்பிடலாம். சூப்பர். டேய், நீ யாழ்னியை பார்க்க போ, நான் அந்த அஸ்வினை போய் பார்த்துக்கிறேன். சரி. மாட்டு மந்திரங்கள். கிரவுண்டுக்கு இப்படி போனால் சந்தேகம் வரும், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போயிடும். போய் எல்லா மந்திரங்களையும் கொண்டு வந்து என்கிட்டயே குத்துடு, உன்னை மன்னிச்சிடுறேன். மன்னிச்சிடுவியா? கண்டிப்பா மன்னிச்சிடுறேன். சரி, நான் இப்போ வீட்டுக்கு போய் மந்திரங்கள்லாம் எடுத்து வந்துடுறேன். நானும் வரேன்டா. மச்சான் இரு வரேன். டேய் சாரிடா, தெரியாம சொல்லிட்டேன்டா. தெரியாம பண்ணிட்டியா? இன்னைக்கு உன்னை விடுறதா இல்ல. போனா? டேய் மாட்னியா? இரு வரேன். டேய் சுபு,
வாடா வா. என்ன நீயும் அடி வாங்கணுமா? டேய் எப்படி எல்லா மந்திரங்களும் உங்ககிட்ட வந்தது? இதோ நான் தான் கொடுத்தேன். ஏமாத்தி எடுத்தது நம்மளுக்கு எதுக்குடா? அதான் கொடுத்துட்டேன். கரெக்ட். பைத்தியக்காரா. டேய் இப்ப மட்டும் நீ எல்லா மந்திரங்களும் கொடுக்கலனா அஸ்வினுக்கு மாட்டு மந்திரக்கல்லே அடி விழும். அதுக்கு உங்ககிட்ட முதல்ல மாட்டு மந்திரங்கள் இருக்கணும்ல. காணோம். இங்க தானே வச்சேன். ச்சே, அதெல்லாம் மாஞ்சி வந்து எப்பயோ எடுத்துறேன். நம்ம சேர வேண்டிய டைம் வந்துருச்சு. இப்போ எல்லா மந்திரங்களும் என்கிட்ட வந்துடுச்சு. பாய். டேய் வேலை முடிஞ்ச உடனே கழட்டி விட்டு போற பாத்தியா? நீ செத்துட்டு இருப்ப நினைச்சேன்டா. நினைப்படா. சரி ஜூஸ் வாங்கி தரியா?